கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். இப்போ விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் நடிகனாகிய KS ஐயங்கார் ஐயா ஹரிஹர சர்மா ஐயா உங்களுக்கு ஒன்றா மேஷம் முதல் மீனம் வரை சொல்கிறோம். இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன? இந்த மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் வருது, என்னென்ன நிகழ்வுகள் வருது, என்னென்ன புது அதாவது நல்ல விசேஷங்கள் வருது அப்படின்றத ஐயாவுக்கிட்ட நம்ம கேட்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். குரு பகவான் வக்ரத்தில் இருக்கார். ஆனால் அவர் எத்தனை நாள் அங்கே இருக்கார் அப்படின்னாக்க, அதுக்கு முன்னாடி 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் வக்ரத்தில் இருக்கார். வக்ரத்தில் இருக்கிறவர் மாதம் பிறந்து 5 நாள் தான் அங்கே இருக்கிறார். அப்போ அவரை 3ஆம் இடத்துலேயே வச்சுக்கிட்டே பலன் சொல்லலாமா? 3ஆம் இடத்துலேயே வச்சுட்டு பலன் சொல்லலாம். அவருடைய சுய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார். அப்போ முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது சூரியனுடைய வீடு. அந்த சூரியனோட வீதில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றது விருச்சிகம். விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இதை தவிர பார்த்தோம்னாக்க தனுரில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று 9ஆம் இடம்ன்றது பயங்கரமான பலம் பெறுது. பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாலே அந்தந்த இடத்துல அந்தந்த வீட்டுக்குண்டான கிரகம் ஆட்சி செய்வதற்கு சமானம். எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க 1, 5, 9, 1, 4, 7, 10 பலம் பெறுது அப்படின்னாலே அந்த ஜாதகம் நல்லா இருக்கிறதாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ 9ஆம் இடம் வலுப்பெறுது. தனுர் மாதம் 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் ஏற்கனவே வக்ரத்தில் இருந்தார். வக்ரம் நிவர்த்தி பெற்றுட்டார். அடுத்தது கூட ராகு பகவானும் சேர்ந்திருக்கிற இந்த மாதிரி அமைப்பு உண்டான காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. பட் மார்கழின்றது பரம பவித்திரமான மாதம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னாக்க, மாதம் பிறந்து 3ஆவது நாளே அனுமன், அதாகப்பட்டது தன்னுடைய பலம் அறியாதவன் அனுமன். அனுமனைப் போல பலம் அவருக்கு அனுமனுடைய பலத்தை உணர்த்தினது எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி. அவருடைய ஜெயந்தி வருது 19/12/2025 மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க சூரியனும் சந்திரனும் ராசிக்கு 9ஆம் இடமான தனுரில் பலம் பெறக்கூடிய நாள். இந்த மார்கழி அமாவாசை அப்படின்றது விசேஷமான அமாவாசை. தட்சிணாயனத்துலேருந்து உத்தராயணம் போகக்கூடிய அமாவாசை. அதனால் இது ரொம்ப விசேஷமான அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க வைகுண்ட ஏகாதசி. ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வருது. ஆனாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது என்ன அப்படின்னாக்க, சுரன் என்கின்ற அசுரனை அழித்து வதம் செய்த நாள். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை இந்த சுரண்ட அசுரர்கள் தேவர்களையும் இவங்களையும் வதம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவர் வெற்றி பெற்றுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார். ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த சுரண்ட அசுரன் இவரை வாள் கொண்டு வெட்ட வந்தான். அப்போ உருவாகினது தான், அவருடைய உடல்லேருந்து உருவாக்கினது தான் ஏகாதசின்ற தேவதை. அந்த தேவதை அந்த அசுரனை வதம் பண்ணின நாள் அப்படின்றது வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி. இந்த ஏகாதசியை பொறுத்தளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் பகல் 10 ரா 10 அப்படின்னு இருக்கும். 30 நாளைக்கு முன்னாடி 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரலும் பகல் 10ம், 30லேருந்து 8ஆம் தேதி வரலும் ரா 10ம்னு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள். அதே போல் திருப்பதி திருமலையில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள். இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடியது 30ஆம் தேதி திறந்து 8ஆம் தேதி வரலும் திறந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, ஸ்மார்த்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பரமபத வாசல் போகணும்னு நினைக்கக்கூடிய அப்படி ஒரு அற்புதமான வைகுண்ட ஏகாதசி நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் நடராஜனுடைய ஆருத்ரா தரிசனம். திருவாதிரை அது பௌர்ணமியில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம். சிதம்பரத்தில் ரொம்ப முக்கியமானது இந்த ஆருத்ரா தரிசனம். எம்பெருமான் சிவபெருமான் காட்சி தந்த தரிசனம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கூடாரவள்ளி. இது 27ஆவது நாள் வரக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தமிழர்களுடைய மரபுலேயே உள்ளது. போகி பண்டிகை 14/1/2026 இதுதான் போகி பண்டிகை. அதோட தை பிறக்குது. ஸோ இப்படி ஏற்பட்ட ஒசந்த பரம பவித்திரமான மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, ராசிநாதனான சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு 7 இருந்துக்கிட்டு அவர் ராசியே பார்க்குறார். ரொம்ப நாள் பார்க்கல, கொஞ்ச நாள் பார்க்குறார்.
அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க தனுருக்கு போகிறாரு. நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி, மார்கழி மாதம் பீட மாதம், மார்கழி மாதம் அது பண்ண மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்கன்னு ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு இப்படி சொல்கிறீங்களே, ஜாதகம் பார்க்கலாமா? ஜாதகம் பார்க்கலாம். நிச்சயதார்த்தம் மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் தொடங்கிறதுக்கானது தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ இந்த காலகட்டங்களில் நாம் ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்க தை மாதத்தில் நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அடுத்தது 8ஆம் இடம் வலுப்பெறுது. 8ஆம் இடம் அப்படின்னாலே மறைவு ஸ்தானம். என்ன சாமி, மறைவு ஸ்தானத்தில் போய் வலுப்பெறுதே அப்படின்னாலும் அந்த மறைவு ஸ்தானத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு உண்டான புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று 2ஆம் இடத்தையும் வலுப்படுறாரு, 8ஆம் இடத்தையும் வலுப்படுத்துகிறாரு. 8ஆம் இடம் அப்படின்றது மறைந்து வாழக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சாமி மறைந்து வாழக்கூடியது அப்படின்னாக்க, ஜோலிக்காக, வேலைக்காக, பொருளாதாரத்திற்காக இருக்கின்ற ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் முயற்சி மேற்கொள்ளக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு அதற்கு உண்டான பொருளாதார பலம் கிடைக்குமா? பொருளாதாரம் பலம் கிடைக்கும். அதற்கு உண்டான ஏற்ற காலம் இதுவா? ஏற்ற காலம். அப்போ இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக? தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். சரி, அதுக்கு அடுத்தது 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய். மருத்துவ படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு மருத்துவ படிப்புக்கு உண்டான காலகட்டம். அதே போல் எப்பொழுதுமே நம்ம சூரியன் செவ்வாயை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, இந்த முன்னாள் தலைமை தாங்கக்கூடிய தளபதிகள் அப்படிம்போம். இந்த இராணுவத்தில் பிஎஸ்எஃப்னு இருப்பாங்க. பிஎஸ்எஃப் அப்படின்றது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இவங்க தான் எல்லையை காக்கக்கூடிய நம்முடைய தெய்வங்கள். அவங்க தான் முன்னே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்ம்டு ரிசர்வ் இராணுவம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பாராமிலிட்ரி ஃபோர்ஸ் இருப்பாங்க. எல்லாமே இருப்பாங்க. அப்போ இந்த முன்களத்தில் பணிபெறக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர சூரியன் செவ்வாய் சனி நல்லா இருக்கிறதுனால மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, மருத்துவம் படிக்க முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு, அதுனா முயற்சினா என்ன, நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு, ஐஐடி, ஜேஇஇ இந்த காம்படிஷன் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க, தமிழ்நாடு அரசு வேலையான டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவங்க, மத்திய அரசு வேலையான யூபிஎஸ்சி எழுதக்கூடிய ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனாலையும் சிவ ராஜயோகம், எப்போ சூரியனும் குருவும் சதசப்தமாக பார்வை பார்த்தாக்க அந்த யோகம் பேர் சிவராஜ யோகம். இந்த சிவராஜ யோகம் உள்ள ஒரு கோயில் அப்படின்றது சூரியனார் கோயில், கும்போணம் பக்கத்தில் இருக்குது. பிரகஸ்பதியான குருவின் பார்வையில் சாயாதேவி, உஷாதேவி சமேத சூரியன் இருக்கிறது. அதே அமைப்பு இப்போ வந்திருக்கு. அப்போ இருக்க அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அதே போல் அரசு வேலையில் நான் இருந்துகிட்ருக்கிறேன், எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, இதை தவிர நம்ம பலன்கள் எப்போதுமே சொல்கிறது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்கிறோம். 1 சூரியன், 2 செவ்வாய், 3 சுக்கிரன், 4 புதன். அப்போ இந்த சுக்கிரனை வச்சு நம்ம பலன் சொன்னோம். இப்போ புதனும் அங்காரகனும் என்ன பலன்களை தருவாங்க அப்படின்றத நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது உங்களுடைய ரிஷபராசியினுடைய ராசிநாதன் அவர் 8ஆம் இடத்துல இந்த மாதத்தில் போய் இருக்கார். என்ன சார் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காருன்னா குருவோடு சேர்ந்துருக்கார். உங்களுக்கு 8ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு. 6ஆம் அதிபதியானவரும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனே, அவரே 8ஆம் இடத்துல. இவ்வளோ நாளாக ப்ராஜெக்ட்டுக்கு வெளிநாடு, வெளியூர் போகணுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ ப்ராஜெக்ட் செட்டில் டவுன் ஆகும். இங்கேருந்து உங்களை போஸ்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க. பக்கத்தில் இருக்கிற ஊருக்கோ இல்லைன்னா டிஸ்டன்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கோ போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் திடீர் பணவரவு வரும். ஏன்னா புதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் இருந்து பரிவர்த்தனை வேறு ஆறார். அவர் 2-5க்கு அதிபதி அப்படின்றதுனால கண்டிப்பாக திடீர் பணவரவு, ஷேர் மார்க்கெட்டு, அது தவிர இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களில் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு
செவ்வாய், அதாவது உங்களுடைய ராசிக்கு 7, 12 அதிபதியும் 8ஆம் இடத்துல போகிறார். அப்போது 12ஆம் அதிபதியும் சரி, 8ஆம் அதிபதியும் சரி, 8ஆம் அதிபதி பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போயிருக்கார். 12ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாகவே உண்டு. கவலைப்படவே தேவையில்லை. இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தீங்க, ஐடி செக்டரில் இருக்கேன், இல்லை இது ப்ரொமோஷனல் செக்டரில் இருக்கேன், இல்லை அட்வர்டைசிங் செக்டரில் இருக்கேன், இல்லை சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கேன், இல்லை பால் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கேன், துணி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் இருக்கீங்களே, ஆனால் உங்களுடைய நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் திடீர் பண யோகமும், அதனால் அதீதமான பண யோகம் வரும். ஏன்னா தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில், தனகாரகனே தனஸ்தானத்தில், அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது அதீதமான பணம் சேர்க்கை வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. புதிய வேலையில் ஏற்றம், வேலையில் மாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் நிச்சயமாகவே இருக்கும். இதை தவிர பார்த்தா, ஏன்னா 5ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு, அதனால் இடப்பெயர்ச்சி, இடமாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்களே ஆனால் சிறு அதாவது கொஞ்சம் மனசில் இந்த மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக அதீதமான பணம் வரும். இருந்தாலும் பேச்சுக்களில் ஜாகிரதையாக இருக்கணும். அதாவது எதிர்பாலினத்தவரோடைய பேசும்பொழுது, ஏன்னா 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்களோட பேச்சினால் எல்லாவற்றையும் நீங்கள் சாதித்து கொள்ள முடியும். ஏன்னா 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் பேச்சின் மூலியமாக, நாவன்மையினால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நிகழக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது, இந்த சந்திராஷ்டம நாட்களுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம், அதை தவிர இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்கள், அதாவது 4 கிரகங்களுமே 8ஆம் இடத்துல மறைஞ்சு போயிருக்கு. இதனால் என்ன ஒரு கோவிலுக்கு போனால் நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. சந்திராசிரம தினங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 19/12/2025, 20/12/2025, 21/12/2025 மற்றும் 22/12/2025. இந்த 4 நாட்களும் சுபகாரியங்கள், புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்தது. இல்லை சாமி, நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், வேறு என்ன தான் பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு, விநாயகருக்கு ஒரு தைர விஷயத்தை பண்ணிவிட்டு புறப்பட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சரி சாமி, இப்போ இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ராசிநாதனும் 8ல் போய் மறைஞ்சு போயிட்டார். அவர் 1க்கும் 6க்கும் உடையவர், அவர் 8ல் மறைஞ்சு போயிட்டார். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் பக்கத்தில் உப்பில்லா அப்பன், உப்பிலியப்பன்ற ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, அந்த சுவாமிக்கு படைக்கிற நைவேத்திய பதார்த்தங்கள் எல்லாத்துலேயுமே, அது புளி சாதமாக இருக்கட்டும், அது தயிர் சாதமாக இருக்கட்டும், அது பொங்கலாக இருக்கட்டும், எதில் இருந்தாலும் உப்பு இருக்காது. அப்போ அந்த ஒப்பில்லா அப்பன், உப்பிலியப்பன், அந்த ஒப்பில்லா அப்பனை போயிட்டு சனிக்கிழமையில், இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் கண்டு தரிசிச்சுட்டு வர்றது மிக சிறப்பாக இருக்குமா? மிக சிறப்பாக இருக்கும். சாமி, எனக்கு கும்போணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிட்டு வாங்க. அப்போ அந்த திருமஞ்சனம் பண்ணியாச்சுனாக்க வந்த பிரச்சனை, வர பிரச்சனை அத்தனையும் விலகுமா? அத்தனையும் விலகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் பார்த்தா வைகுண்ட ஏகாதசி வேறு வருது. அப்போ பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும். சாமி, எனக்கும் அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்டிலேயே பெருமாளுடைய விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டு கேளுங்க. சாயங்காலத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டு கேளுங்க. இந்த மார்கழி மாதத்தில் குறைஞ்சது சனிக்கிழமை 3 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய கெடுபலன்களும் நற்பலன்களாக மாறுமா? நற்பலன்களாக மாறும். சரி, இந்த ரிஷபராசிக்கு பொறுத்தளவுக்கு மார்கழி மாதத்தில் என்ன நற்பலன், என்ன கெடுபலனை கன்க்ளூஷனாக நம்மளுடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் ஜாக்பாட் பீரியட்னு சொல்லணும். ஏன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, பேச்சில் நல்ல நளினம் இருக்கும், எல்லா விதமான பேச்சின் மூலியமாகவே சாதிக்கக்கூடிய
வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் குதூகலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம், வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இப்போ இதில் ஐடியில் இருக்கிறவங்க, இதில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, மறைந்த இடத்திலிருந்து பொருள் சேரக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய காலகட்டம். குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது. 8ஆம் அதிபதியே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகுது. அது தவிர பார்த்தாலேயானால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், செய்யக்கூடிய வேலையில் மாறுதல்கள், ஏற்றங்கள், அதன் மூலியமாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய சான்ஸ் ரொம்ப அதிகம். ப்ரமோஷன் ஆகி இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பில் பார்த்தீங்கன்னா இளநிலை கல்விகளெல்லாம் சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மைண்டில் இல்லாமல் மைண்டில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். இருப்பினும் உங்களுக்கு சற்று சுகம் கெடும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேத்துவின் சஞ்சாரம் அந்த அளவுக்கு வசதியாக சொல்ல முடியாது. உங்களுடைய சுகங்கள் கெடும். நிச்சயமாக அலைச்சல் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் மிகவும் ஏற்றமான, முன்னேற்றமான, எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய காலமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.